அதே மாதிரி எல்லோரையும் போல தூங்காமல் இருக்கணும். எல்லோரையும் போல அந்த மனிதனுடைய இயற்கை தேவைகள் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் ஜெயித்தவராக இருக்கணும். அந்த நிலையை அடைவதுதான் அமல்களுடைய இலக்கு என்று அதிகமான மக்கள் நம்புகிறார்கள். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மனிதனுக்கு உள்ள இயற்கையான தேவைகள், இயற்கையான நிகழ்வுகள், இயற்கையாக அவனிடத்தில் ஏற்படக்கூடிய நோய் நொடிகள், இதையெல்லாம் யாராலையும் எந்த காலத்திலும் வெல்லவே முடியாது. அப்படி ஒரு தன்மையை அல்லாஹ் மனித சமுதாயத்திற்கு வழங்கவே இல்லை. அப்படி வழங்குவதாக இருந்தால் நபிமார்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருப்பான். ஏனென்றால் நபிமார்கள் தங்களை அல்லாஹ்வுடைய தூதர் என்று போய் மக்கள்கிட்ட சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது மக்கள்லாம் என்ன திருப்பி கேட்டாங்க, நீ என்ன அல்லாஹ்வுடைய தூதருங்கிற, எங்களை மாதிரி நீ சாப்பிடுற, எங்களை மாதிரி நீ அருந்துகிறாய், எங்களை மாதிரி கடை வீதிகளில் போய் நடமாடுகிறாய், உன்னை எப்படி நாங்கள் இறை தூதரின் நம்புவது? இப்படித்தான் மக்கள் எதிர்பார்த்தாங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா இருந்தாலும், அவங்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட நபிமார்களாக இருந்தாலும் மக்கள்கிட்ட எப்படி இருந்தாங்கன்னா மனிதராகத்தான் இருந்தாங்க. எல்லா வகைகளையும் மனிதர்கள் என்கிற நிலையிலிருந்து கொஞ்சம் கூட வித்தியாசப்பட்ட படைப்பாக, ஒரு தனி படைப்பாக அவர்கள் மக்கள் மத்தியில் காட்சி தரவில்லை. அப்படி அவர்கள் படைக்கப்படவும் இல்லை. அப்ப எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, மாலி ஹாதர் ரசூல், இவர் என்ன ரசூல், யகுலு தாம், உணவை உண்கிறார், அது மாதிரி எம்சி பில் அஸ்வாக், கடை வீதிகளிலே நடமாடுகிறார், இவர் எப்படி தூதராக இருப்பார் அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ் இப்படி ஒரு தன்மையை நம்ம கொடுத்தோம் என்று சொன்னால் மக்கள் தூதராக ஏத்துக்குருவாங்க. நபி அனுப்பும்போது சாப்பிடாதவராக அல்ல அனுப்பியிருந்தான்னு வைங்க, அப்ப அந்த மக்கள் ஏத்துக்குருவாங்க. குடிக்காதவராக ஒருத்தர் அனுப்பினார்னு வைங்க, பார்த்தீங்களா அவர் குடிக்கல, நம்ம குடிக்கிறோம், நம்ம சாப்பிட்றோம் அவர் சாப்பிடாம இருக்காரு, நம்ம தூங்குறோம் அவர் தூங்காம இருக்காரு, அப்ப நம்ம அல்லாஹ்வுடைய தூதர்னு ஏத்துக்கிறலாம் என்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை எளிதாக மக்களுக்கு ஏற்பட்டு விடும். ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா அதை ஒத்துக்கிற மாட்டேங்கிறான். இப்படித்தான் அனுப்புவோம், இப்படித்தான் மனுஷன்டா, இப்படித்தான் இறை தூதர்களை அனுப்புவதாக இருந்தாலும் அந்த தூதர்களுக்கு கொஞ்சம் மனிதத்தன்மையில வித்தியாசமாக இருந்தால், மக்கள் நம்புவதற்கு அது உதவியாக இருந்தாலும் அல்லாஹ் ஒரு தூதரையும் இப்படி அனுப்பவே இல்லை. திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், ஒமா ஜஅல்நாஹும் ஜஸதன் லா யகுலுன தாம், எந்த ஒரு இறை தூதரையும் உணவு உண்ணுகிற உடலை பெற்றவர்களாகத்தான் படைத்திருக்கிறோம், உணவு உட்கொள்ளாத உடலமைப்பு கொண்டவர்களாக ஒரு தூதரையும் நாம் அனுப்பியது இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு தூதரை அனுப்புறோம் என்று சொன்னால் நாங்கள் எல்லோரும் இப்படி சாப்பிடுகிறோமோ அது மாதிரி சாப்பிடக்கூடியவராகத்தான் அந்த தூதர் இருப்பார், சாப்பிடுதலை வென்றவராக இருக்கவே மாட்டார், இப்படி நாம் படைத்ததே இல்லை என்று 22வது அத்தியாயத்தில் 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி மக்களும் என்ன சொல்றாங்க, மாஹாதா இல்லா பஷரும் மிஸ்லுக்கும், இவர் உங்களை மாதிரி ஒரு மனிதர், இந்த தூதர் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு, இவர் உங்களை மாதிரி ஒரு மனிதர், யகுலு மிம்மா தாக்குலூன், நீங்கள் உண்ணுவதை அவர் உண்ணுகிறார், ஓ யஷ்ரபு மிம்மா தஷ்ரபூன், நீங்கள் அருந்துவதைத்தான் அவரும் அருந்துகிறார், அப்ப என்ன இவர் தூதர் அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க. அப்ப அதுக்காக வேண்டிய அதில் மாத்தினானா? இல்ல, இப்படித்தான் தூதரை நான் அனுப்புவேன், இதுதான் அல்லாஹ்வுடைய பதிலாக இருந்தது. அதே மாதிரி இதே 23வது அத்தியாயத்தில் 33வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இதுக்கு பதில் அல்லாஹ் சொல்லி காட்டும் போது, ஒமா அர்சல்னா கப்லக மினல் முர்சலின், உமக்கு முன்னர் அனுப்பப்பட்ட எந்த ஒரு தூதராக இருந்தாலும் இல்லா அன்னஹும் லயகுலுன தாம், அவர்கள் உணவு உண்பவர்களாகவே தவிர இருக்கவில்லை, வயம்ஷூன ஃபில் அஸ்வாக், கடை வீதிகளில் நாங்கள் நடமாடுவோமே அப்படி நடமாடக்கூடியவராகவே தவிர எந்த ஒரு தூதருமே நாம் அனுப்பியது கிடையாது என்று 25வது அத்தியாயத்தில் 30வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட மக்கள்கிட்ட என்ன சொன்னாங்க, இன்னமா அனபஷரும் மிஸ்லுக்கும், மக்கள்கிட்ட போய் சொல்லும் போது மனித தன்மைன்னு ஒன்று இருக்குல்ல, அதை எடுத்துக்கொண்டோமையானால் நானும் உங்களை போன்றவன் தான், இன்னமா அனபஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற மனிதன் தான் என்று மக்கள்கிட்ட போய் சொல்லுங்கிறான் அல்லாஹ். வித்தியாசம் என்ன, யூஹா இலைய,
எனக்கு அல்லாவிடமிருந்து வஹி வருகிறது, செய்தி வருகிறது, உங்களுக்கு வராது. மற்ற யாருக்கும் அல்லாவிடமிருந்து நமக்கு வஹி வருமா, இறை செய்தி வருமா? வராது. ரசூலுல்லாஹ் வாங்கி நமக்கு தருவார்கள். ஆனால் மற்ற விஷயங்கள் அவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா அது மனிதராக தான் இருந்தாங்க அப்படின்னு போய் ரசூலுல்லாஹ் நல்லா சொல்ல சொல்றான். மக்கள்கிட்ட போய் நீங்கெல்லாம் நல்லா சாப்பிட்றீங்க 3 வேளை, நான் வந்து மாசத்துக்கு ஒருக்கா தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லலாம்ல. நீங்க டெய்லி 3 தடவை 10 தடவை தண்ணி குடிக்கிறீங்க, நான் 6 மாசம் ஒருக்கா தான் தண்ணி குடிப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்தால் அந்த வித்தியாசத்துக்காக வேண்டியாவது தூதர் நம்பியிருப்பாங்க. ஒரு டிஃபரெண்டா இருக்கார்ல இவர், நம்மளையெல்லாம் விட ஒரு மேம்பட்ட நிலையில் இருக்கார் இல்லையா அப்படின்னு சொல்லியிருப்பார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நான் உங்களை போன்ற மனிதன் தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? மனித தன்மையை வந்து எந்த ஒரு இபாதத்தின் மூலமும் வெல்ல முடியாது. இபாதத்துகளால் மனித தன்மையை வெல்லுவதுதான் அது அமலு. இல்லாட்டி அந்த அமல் சரியில்லைன்னு நினைச்சமையானால் அதுக்கு மார்க்கத்தில் எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா அவர் பதில் சொல்லும்போது அவன் கேட்கறாங்க, ஒரு மலக்கு அனுப்பியிருக்கலாம் தான், அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லி இவரை போய் அனுப்புனதுக்கு பதிலாக இவருக்கு தாய் இருக்கிறாங்க, தந்தை இருக்கிறாங்க, புள்ளுக்கு மனைவி இருக்கிறாங்க, மக்கள் இருக்கிறாங்க, சாப்பிட்றாரு, குடிக்கிறாரு, நோய்வாய்ப்படுறாரு, இப்படியான ஒரு ஆளை பிடிச்சி அனுப்புறதுக்கு பதிலாக ஒரு மலக்கு அனுப்பியிருந்தா இறை தூதர்னு சொல்லி, இப்போ ஜிப்ரீல் மீகாயில் ஒரு மலக்குகள் இருக்கிறாங்க, அவங்களே உலகத்துக்கு அனுப்பி நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு சொன்னா அவர் எப்படி மக்கள்கிட்ட வாழ்வாரு? சாப்பிடவே மாட்டார். நீங்க அவர் தனியா செக் பண்ணி வச்சு 1 மாசம் அவரை கண்காணிச்சாலும் அவர் ஒரு சின்ன ஒரு துரும்பை கூட சாப்பிட மாட்டார். அப்ப மக்களுக்கு என்ன வரும்? சரிதான், இவர் நம்ம தூதர்னு ஏத்துக்கிறலாம், நம்மள மாதிரி இல்ல அப்படிங்கிற மாதிரி மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. அல்லாஹ் அதுக்கு என்ன பதில் சொல்றான்னு கேட்டா, உலவு ஜஅல்நாஹு மலக்கன் லஜஅல்நாஹு ரஜுலா, அடே மலக்கு தூதர் அனுப்புனாலும் மனுஷனை மாற்றி தான் அனுப்புங்கிறான்ல. மனுஷனுக்கு வழிகாட்டு அனுப்பும் போது மனித தன்மையோடு தான் இருக்கணும். மனித தன்மை இல்லாம அந்த மலக்கு வழிகாட்டினார்னு வைங்க, மக்கள் என்ன சொல்லுவான்? நீ மலக்கு உனக்கு ஏழும் எனக்கு ஏழுமான்றான். நீ மலக்கா இருக்கிற, நீ என்ன வேணாலும் செய்வ, எனக்கு ஏழுமா, எனக்கு தாங்கிக்கிற முடியுமா, எனக்கு அந்த சிரமத்தை சுமக்க முடியுமான்னு கேட்டுருவான். அதுக்காக அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, உனக்கு வழிகாட்டுறதுக்கு மலக்கையே பிடிச்சி அனுப்புறதா வச்சாலும் அவர் மலக்க வரமாட்டார். அவரை நான் மனிதனாக மாற்றி தான் அனுப்ப மாட்டேன். ஒரு பேச்சுக்கு வந்து மலக்கை மனிதனுக்கு தூதர் அனுப்பினாலும் தூதர்னு அனுப்பின உடனே அது என்னவா மாறிடுவார்? அவரு மனிதனா மாறி விடுவார். ஒலல் அபஸ்னா அலைஹிம் மா யல்பிசுன், இப்ப பண்ண குழப்பம் தப்பும் பண்ணுவாங்க. இப்ப என்ன குழப்பம் பண்றான்? திங்கிறாருங்கிறான், அப்போ திம்பாரு. மலக்கை அனுப்புனாலும் அவர் திங்கக்கூடிய மலக்காகத்தான் வருவார், குடிக்கக்கூடிய மலக்காகத்தான் வருவார், தூங்கக்கூடிய மலக்காகத்தான் வருவார். இப்ப கேட்ட அதே கேள்வி திருப்பி நீ கேட்ப. அப்ப இதுல என்ன விளங்குது? மனிதனுக்குன்னு சில இயற்கை தேவைகள் உடையவர்களாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். அது மாறுவதற்கு எந்த விதமான கடுகளவு சான்ஸும் மார்க்கத்தில் கிடையாது. அப்படியெல்லாம் செஞ்சார்கள் யாரை பத்தியா சொன்னார்களே ஆனால் அது முழுக்க முழுக்க கட்டுக்கதையாக இருக்கும், அது பொய்யாக இருக்கும். அதுக்கு எந்த விதமான கடுகளவுக்கு அதுக்கு முகாந்திரம் இல்லை என்று நம்ம நம்ப வேண்டும். அதை அடைவதற்கு நம்ம சில பேர் நினைக்கிறாங்க, நம்மெல்லாம் தொழுகிறோம், அதே மாதிரி தின்றுட்டு இருக்கிறோம், தொழுது ஒரு சோத்தை கூட குறைக்க மாட்டேங்குது, நம்ம நோம்புலாம் வைக்கிறோம், அதே மாதிரி தான் சாப்பிட்றோம், ஹஜ்ஜுக்கெல்லாம் போகிறோம், நம்முடைய இயற்கை தேவையில் எதுவுமே குறைய மாட்டேங்குதே, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லையே, அப்போ நம்ம எல்லாம் என்ன வணங்குறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த பெரியார்கள்ங்கிற பேரில் எழுதி வைத்த கட்டுக்கதைகளை பார்க்கும் பொழுது நமக்கு தோன்றுமையானால் என்ன விளங்கிக் கொள்ளணும்? இப்படி ஒன்று இல்லவே இல்லை. மனிதன் வந்து உண்ணாம பருகாம நோய்வாய்ப்படாம இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய தன்மை எந்த ஒரு காலத்திலையும் எந்த ஒரு தூதருக்கும் அல்லாஹ் கொடுத்ததே இல்லை. உதாரணமா எடுத்துக்கொண்டால் இப்ப நமக்கு நோய் நொடி வருது, நல்லா அல்லாஹ்வுக்கு அர்ப்பணிச்சு வணக்க வழிபாடு செஞ்சா வருமா வராதா? வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்கள் ஒரு நாள் பார்க்க போறாங்க. பார்க்க போனா அந்த நோயுடைய வேதனையில ரசூலுல்லாஹ் துடிக்கிறாங்க. நோயுடைய வேதனையை பார்த்து விட்டு இப்னு மஸ்ஊத் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே ரொம்ப கஷ்டப்படுறீங்களா, ரொம்ப வேதனைப்படுறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஊ ஆக்கு கமா யூ ஆக்கு ரஜுலானி மின்கும், உங்கள 2 பேர் படுற கஷ்டத்தை நான் ஒரு ஆள் படுறேன், அவ்வளவு வேதனையா இருக்குது. ஒரு நோய் வந்து காய்ச்சல் வந்து அதனால் நபிகள் நாயகம் பாதிக்கப்படுறாங்க. அந்த பாதிப்பு எப்படி இருந்தது? இருவர் பாதிக்கிற அளவுக்கு 2 மடங்காக எனக்கு இருந்தது
என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு அந்த பதிலை சொல்றாங்க. இது புகாரில் 5648வது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது எதை காட்டுது? ஒரு மனிதனுக்கு நோய் வந்தால் அவர் எப்படி துடிக்குவாரோ அப்படிதான் ரசூலுல்லாஹ் துடிப்பாங்க. எப்படி மற்றவர்கள் நோய் வருமோ அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நோய் வரத்தான் செய்யும். அதெல்லாம் என்ன செய்ய முடியாது. நோய் வராத ஒரு உடலமைப்பு பெற்றவராக மாற முடியுமான்னா மாற முடியாது. அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ற காலத்தில் ஒரு ஆம்பளை பிள்ளை தான் அல்ல கொடுத்துருந்தான், இப்ராஹிம் அவர்களை. அந்த இறை தூதரான பிறகு இப்ராஹிம் அவர்கள் மரணித்த உடனே நபிகள் நாயகம் அப்படி கண் கலங்குறாங்க, கண்ணீர் சொட்டு சொட்டா வடிகிறது. அப்ப சொல்றாங்க அல்லைனு ததுமவு, கண்கள்ல ரத்த கண்ணீர் வடிகிறது. ஒல் கல்பு யஹுசுனு, உள்ளம் வந்து வேதனைப்படுகிறது. ஒ இன்னாலி ஃபிராக்கிக யா இப்ராஹிம் ல மஹ்சூனூன், இப்ராஹிமே உன் பிரிவை தாங்க முடியாம நான் கவலைப்படுறேன், எனக்கு தாங்க முடியாம இருக்குதுங்கிறாங்க. இது மனித தன்மை. என்ன தன்மை? எனக்கு ஒரு இழப்பு வந்தால் எனக்கு தாங்க முடியாது, உங்களுக்கு இழப்பு வந்தால் உங்களுக்கு தாங்க முடியாது. நாங்கள் நேசிக்கக்கூடிய ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொன்னா அது கண்டிப்பா நம்மளை எல்லாம் பாதிக்கும். அந்த மாதிரியான பாதிப்பை எல்லாம் ஜெயித்து அது உங்களுக்கு இபாதத்தில் ஊறி போய் கரை கண்டவர்களுக்கு கிடையாது அப்படின்னு இருக்குமையானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இவ்வளவு வேதனைப்படுறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. அப்ப கேட்கிறான் அல்லாஹ்வுடைய நீங்களும் அழுவுறீங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அல்லாஹ் வந்து எல்லா உள்ளங்கள்ல வந்து இறக்க குணத்தை வைத்திருக்கிறான். யாரா இருந்தாலும் அது இருக்கிறவன் அழுவதான் செய்வான், நான் அதுல ஒருத்தன் தானே என்றுதான் பதில் சொன்னார்களே தவிர நான் எல்லாம் அதுல ஜெயிச்சவன் அப்படின்னு சொல்லல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர்ல பல் உடைக்கப்பட்டு கன்னத்தில் காயம் ஏற்பட்டு பயங்கரமான வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். இதெல்லாம் பட்டவுடனே ஊதி விட்டு போயிட்டாங்களா? எவ்வளவு கடுமையான வார்த்தையை பயன்படுத்தினாங்க. இந்த மாதிரி ஒரு நபிக்கு ரத்த சாயத்தை பூசிட்டீங்களா, நீங்க ஜெயிப்பீங்களா என்கிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்படுற அளவுக்கும் கொந்தளிக்கிற அளவுக்கும் அந்த பாதிப்பு இருந்தது. ஏன் ஒரு கொசு கடிச்ச மாதிரி வச்சுட்டு போயிட வேண்டியதானே? நம்மளை வெட்டினா எப்படி நமக்கு பாதிப்பு ஏற்படுமோ அது மாதிரி தான் நபியை வெட்டினாலும் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும், வேதனை ஏற்படும், வலி ஏற்படும். அந்த வழியில நாம எப்படி சில வார்த்தைகளை வெளிப்படுத்துவோமோ அது மாதிரி தான் அவர்களும் வெளிப்படுத்துவார்கள். இந்த வார்த்தையை கூட எல்லாம் கண்டிச்சான். என்ன கண்டிச்சான்? என்னை தாக்கியவர்கள் எப்படி ஜெயிப்பார்கள், கைஃப யுஃப்லிஹு கௌமுன் சஜ்ஜு நபியஹும், நபிக்கு காயம் ஏற்படுத்தியவர்கள் எப்படி ஜெயிப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பொழுது லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன், நபியே அதிகாரத்தில் உமக்கு பங்கு இல்லை என்று அல்லாஹ் வசனத்தை இறக்குறான். அவங்க வெற்றி பெறுவார்களா மாட்டார்களா என்று நான் முடிவு செய்வேன், நீ எப்படி முடிவு செய்வ? அப்ப ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களான்னு முடிவு நான் செய்யும் பொழுது நீ என்ன சொல்ற? என்னையை தாக்கியவர்கள் எப்படி ஜெயிப்பார்கள்? அப்ப நீ இறைவனா நான் இறைவனா என்று கடுமையான கோபத்தோடு அல்லாஹ் அந்த வார்த்தையை கண்டித்தான் வருகிறது. அது டாபிக் இல்ல. டாபிக் என்னவென்று சொன்னால் வேதனை ஏற்பட்டதா இல்லையா? பிள்ளை இறந்தா வேதனைப்படுறாங்க, காய்ச்சல் வந்தா வேதனைப்படுறாங்க, பசிச்சா சாப்பிட்றாங்க. ஒரு நாள் வர்றாங்க உச்சி வெயில், வெளியே வரும்போது அபூபக்கர் உமர் அதே மாதிரி வெளியே வர்றாங்க. அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கறாங்க. என்னப்பா இந்நேரத்தில் என்ன எங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே பசிக்கு தான் வந்தோம், பசிக்குன்னா ஏதாவது வேலை கிடைக்குமா எதாவது கிடைக்குமான்னு வந்தோம், தேடி வந்தோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க நீங்க எதுக்கு வந்திருக்க? அதுக்கு நானும் வந்திருக்கிறேன், எனக்கும் பசி தான் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்றாங்க? பசிச்சு வெளியே வர்றாங்க. பசித்து வீட்டில் தாங்க முடியாத ஒரு அளவுக்கு தாங்கி கொண்டார்கள். தாங்க முடியாத நிலை வரும்போது என்ன செய்யறாங்க? பசிக்கு வெளியே போனால் ஏதாவது உணவு கிடைக்குமான்னு வர்றாங்க. அதே நோக்கத்துக்காக வேண்டி அபூபக்கர் உமரும் நிற்கிறாங்க. சரி வாங்க, ஒரு அன்சாரி தோழர் இருக்காரு, அவர் ஒரு தோட்டம் ஒன்று வச்சிருக்காரு, அவர் வர சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். ரசூலா போக மாட்டாங்க, இல்ல யாசகம் மாதிரி வந்துடும். அப்ப நம்ம அந்த தோழரை போய் பார்க்க போவோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்காரு. அதுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசி வந்த உடனே அந்த பசியை கவனத்தில் கொண்டு புறப்பட்டு போறாங்க. அபூபக்கர் உமரோட போனா, வீட்டுக்கு போனா அவர் வெளியே போயிட்டாரு. அவங்க ஒய்ஃப் மனைவி தான் இருக்கிறாங்க. எங்க உங்க வீட்டுக்காரர் எங்க? அவர் வெளியே போயிட்டார், நீங்க ஏறிங்க அப்படின்னு சொன்னோன்னா கொஞ்ச நேரத்தில் வந்துடுறாரு. வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே இந்த மாதிரி ஒரு கண்ணியமான விருந்தாளிகளை அல்லாஹ் எனக்கு இப்போ தந்திருக்கிறான், நீங்கள்லாம் எனக்கு விருந்துக்கு வந்தது சாதாரண விஷயமா என்று சொல்லிவிட்டு உடனே வேகமாக போய் மரத்தில் இருந்து பேரிச்சங்குலையை ஏற்றுக்கிட்டு வர்றாரு. அதில் நல்ல கனிஞ்சு போன கனிகள் இருக்கிறது, செங்காய் இருக்கிறது, ஒரு அரைப்பழமா இருக்கும்ல அது எல்லாம் ஒரு கொத்தில் அப்படி இருக்கும். அப்படி கொண்டு வந்து இதை சாப்பிடுங்க முதல்ல
அப்படின்னு சொல்லி கத்தியை எடுத்துக்கிட்டு ஆட்டை இருக்கிறதுக்கு போறாரு. நிறைய ஆடுகள்லாம் அவர்கிட்ட இருக்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, நீ ஆட்டு இருக்க போற, நல்ல பால் கறக்கிற ஆட்டுக்குன்னு அறுத்துக்கூடாத, அது உங்களுக்கு யூஸ் ஆகும், சாதாரண ஆட்டை பார்த்து அறுத்துட்டு வாப்பாங்கிறாங்க. கத்தி எடுத்துன்னு விளங்கிட்டாங்க, இவர் விருந்துக்காக ஆட்டு இருக்க தான் போறாருன்னு சொல்லி. அப்ப அவர் போய் என்ன செய்யறாரு, ஒரு ஆட்டை பிடிச்சிருந்தா அறுத்து ரசூலுல்லாஹ்க்கு விருந்தை கொடுக்குறாரு. ஒரு ஆட்டை வந்து ரசூலுல்லாஹ் சாப்பிட்டுருக்காங்க, அபூபக்கர் உமர் சாப்பிட்டு இருக்கிறாங்க, அந்த குடும்பம் இவ்வளவுதான், இவ்வளவு பேருக்கு ஒரு ஆட்டை எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்ப நல்லா சாப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த இந்த அருட்கொடைக்காகவும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க புறப்படுறாங்க. அப்ப இதுல எதுக்கு இதை சொல்றோம்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதர் தானே, அவங்களாம் பசியில ஒரு மேட்ரா, பசிக்காம பசியா இருந்தா அப்படி இருந்துருவாங்க, எத்தனை நாளைக்கு நாள் இருந்துருவாங்க, அதெல்லாம் கிடையாது. பசியை நமக்கு தாங்க முடியாட்டு என்ன செய்வோம், இருக்கலாம் உருட்டி கட்டி பார்ப்போம், வீட்டில் ஒன்றும் இல்லையா, வெளியே ஏதாவது கிடைக்குமான்னு போவோமா இல்லையா. அப்போ நீங்கள் நாங்கள்லாம் எப்படி ஒரு பசி ஏற்பட்டால் அதை தனித்துக் கொள்வதற்காக வேண்டி பாடுபடுகிறோமோ, வெளியே சென்று அதை தேடுகிறோமோ, அப்படி தேடக்கூடிய தன்மை தானே அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இருந்திருக்குது, அபூபக்கருக்கு அதானே இருந்திருக்கிறது, உமருக்கு அதானே இருந்திருக்கிறது, 3 பேர் தானே போறாங்க அந்த மாதிரி. அப்ப இந்த மாதிரியான அடிப்படையில் தான் நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை இருந்தது, எல்லா நல்லடியார்களுடைய வாழ்க்கையும் இருந்தது. ஆனால் இதில் அமல்ங்கிற பேர்ல என்ன செஞ்சிருக்கிறாங்க தெரியுமா, இந்த தப்லீக் தாலீம் அமல் சிறப்பு இருக்கு இல்லையா, அதை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது பக்கம் இதுல இந்த பக்கத்தில் வந்து 255வது பக்கம். இதுல அப்துல் வஹாப் ஷாரானி அப்படின்னு ஒரு பெரியார், இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், ஷாரானின்னு யாருன்னு உங்களுக்கு என்ன செய்யும், இவர் தான் இந்த அவுலியா கதையெல்லாம் எழுதி வச்சவாள். ஏற்கனவே உங்களுக்கு அந்த அர்த்தம் செஞ்சா பரிசு தருவோம்ல, அந்த அந்த ஆசாமி தான் இவர், இவரை பெரியார் நோட்டு எழுதியிருக்கிறாங்க. இந்த அப்துல் வஹாப் ஷாரானி என்பவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அதாவது நோன்பு நேரத்தில் நம்ம சாப்பிட்றோம்ல, சஹர் நேரத்தில் வயிறு நிறைய சாப்பிடக்கூடாது என்று உடன்படிக்கை, சஹர்ல உடன்படிக்கை நம்ம எடுத்து எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறார். யார் எடுத்துன்னு தெரியல. சஹர் நேரத்தில் அதிகம் சாப்பிடக்கூடாது என்று நம்மிடத்தில் உடன்படிக்கை இருக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ரொம்ப சாப்பிடக்கூடாது, நிறைய சாப்பிட்டு வந்தால் என்ன நன்மை, நோன்பு வச்சதுக்கு என்ன நன்மை, அதே அளவு கணக்கு வந்துருமா இல்லையா. நோன்பு வைத்து விட்டு நோன்புல அதே அளவுக்கு சாப்பிட்டீங்கன்னு சொன்னா நோன்பு இல்லாத காலத்துக்கு நோன்புக்கு என்ன டிஃபரெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி இவர் ஒரு தத்துவத்தை சொல்றாரு. அப்படின்னா என்னன்னு கேட்டா, நோம்பாளியா இருக்கிறவன் வந்து சாப்பாடு அளவு வச்சுதான் அதில் கணக்கெடுப்பான், அளவா முக்கியம். சாப்பாடு கண்டிப்பா நோம்புல ஜாஸ்தியாக தான் சாப்பிட்றோம். நோன்பு இல்லாத காலங்களில் சாப்பிடுவதை விட செலவு நமக்கு ஜாஸ்தியாக நோம்புல தான் ஆகுது, நிறைய வெரைட்டியா சாப்பிட்றோம். அது போக பல வகைகளாக சாப்பிடும்போது அது வந்து நோம்புல நன்மை இல்லாமல் போச்சான். ஏன்னா நோன்பு காலத்தில் அதைத்தான் சாப்பிட்றீங்க, போன மாசம் அதைத்தான் சாப்பிட்டீங்க, நோன்பு கொண்டு என்ன தியாகம் என்ன பண்ணீங்க, நோம்புன்னா கொஞ்சம் கூடுதலாக தியாகம் பண்ணணும். நோம்புல அதுக்கு முன்னாடி அரைக்கப்படி அரிசி சாப்பிட்டா நோம்புல அதில் பாதி தான் சாப்பிடணும், இப்படிங்கிற மாதிரி ஒரு தத்துவத்தை சொல்லி இப்படி எங்கள்கிட்ட உடன்படிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அந்த பெரியார் சொன்னார்னு சொல்லி எழுதி வச்சுக்கிறாங்க. இப்படி எங்கேயாவது மார்க்கத்தில் இருக்கிறா இந்த அளவா கணக்கு, நோம்புடைய அந்த அல்ல கடமையாக்குன்னு அதுவா கணக்கு. பசியை உணரும் போது அல்லாஹ்வுக்கு பயந்து சாப்பிடாம இருக்கிறோம், மற்ற நாளில் இதே அளவு தான் நம்ம சாப்பிடாம இருக்கிறோம். நோன்பு காலத்தில் எவ்வளவு நேரத்துக்கு பசியா இருக்கிறோமோ அதே மாதிரி தான் நோன்பு அல்லாத காலத்திலேயும் பசியா இருக்கிறோம். அது தூக்கத்தில் கழிஞ்சிடுறதுனால நமக்கு பசியை உணர்றது கிடையாது. ராத்திரி சாப்பிட்டு படுக்கிறீங்க, காலையில் சாப்பிட்றீங்க, 12 மணி நேரம் வந்துடுது. அப்படி பார்த்தாலும் ராத்திரி 10 மணிக்கு சாப்பிட்டு காலைல 10 மணிக்கு காலை டிஃபன் சாப்பிட்டீங்கன்னா 10 to 10 எவ்வளோ ஆச்சு, 12 மணி நேரம் சாப்பிடாம தானே இருக்கிறீங்க. அப்போ இரவில் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறீர்கள், அதே டைம் தான், சாப்பாடு இந்த டிஃபரெண்ட் வர கிடையாது. ஆனால் என்ன வித்தியாசம், இப்போ இரவுல நம்ம பகல்ல சாப்பிடாம இருக்க போறோம், சஹருக்கு சாப்பிட்றோம், அப்புறம் நோன்பு இருக்கும்போது சாப்பிட்றோம், பகல்ல சாப்பிடாம இருக்கிறோமே அதுவும் அதே டைம் தானே வருது. அதில் விஷயம் என்னவென்று கேட்டால் அதை முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், உணர்றோம், பசிக்குது சாப்பாடு வேணும்னு கேட்குது, இறைவன் தடுத்து விட்டான் என்பதற்காக நம்ம அதை தவிர்க்கிறோம். அப்ப இதுல பாடம் என்ன, அளவு பாடம் கிடையாது. அளவு அதிகமாவது என்பது நோம்பினால் கிடைக்கிற நன்மை கிடையாது. நீ எவ்வளவு அளவு வேணாலும் சாப்பிட்டு, குறை வேணாலும் சாப்பிட்டு போ. மேற்று என்ன, இறைவன் தடை செய்து விட்டான் என்று சொன்னால் நான் தண்ணீர் கூட குடிக்க மாட்டேன், தாகமாய் இருந்தாலும் நான் தண்ணீர் குடிக்க மாட்டேன், பசியா இருந்தாலும் சாப்பிட. அதான் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, லஅல்லக்கும் தத்தக்கும், இறையச்சம் உடையவர்களாக மாறுவதற்கு தான் உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு.
இருக்கிறது. அதே போல நோன்பு திறக்கிறோம். நோன்பு திறக்கிறதுக்கு வந்து ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? விரைந்து நோன்பு திறக்கணும். அதை லேட் பண்ணா அது நன்மையான செயல் இல்லை. லா யஸாலுன நாசு பிஹைரின் மா அஜ்ஜலுல் ஃபித்ர. நோன்பு திறப்பதை விரைந்து செய்யும் பொழுதுதான் மக்கள் நன்மை செய்கிறார்கள். விரைந்து அசருக்கு தொடர்கிறது இல்லை. நோன்பு திறப்பதற்கு சூரியன் மறைந்த உடனே இன்னும் கொஞ்சம் ஆவட்டை பார்த்துக்குருவோம் அப்படின்னா மார்க்கத்தில் குற்றமாயிரும். சூரியன் மறைஞ்சிருச்சின்னு சொன்னா உடனே என்ன செய்யணும்? நோன்பு திறந்து விட வேண்டும். அப்ப நம்ம அதிக நன்மை அடையணும்னு சொல்லி நம்ம 6:30 மணிக்கு பதிலாக 7:30 மணி திறக்கலாமா? அது திம்முருண்டு எல்லாம் எடுத்துக்கிறோம். ஏன்னா இது என்ன பெரிய விஷயம், இதுக்கு மேல நான் இருப்பேன் அதான் அர்த்தம். அது 6:30 மணி என்ன 7:30 கூட நான் சாப்பிடுவேன், 8:30 கூட சாப்பிடுவேன்னா நீ அல்லாவுக்காக சாப்பிடல, நீ அல்லாவுக்காக அந்த தியாகத்தை பண்ணல. நோன்பு வேகமா திறக்கும்போது என்ன அர்த்தம் ஆகுதுன்னா, இறைவா நான் ஒரு பலவீனமானவன், என்னால எல்லாம் சாப்பிடாம இருக்க முடியாது, நீ சொன்னதுக்காக நான் கட்டுப்படுத்தி இருந்தேன், நீ சொன்ன டைம் முடிஞ்சு போச்சு, இனிமே எவனுக்காக கட்டுப்படுத்த மாட்டேன், தின்னுவிடணும், வேக வேகமா போய் சாப்பிடணும். அப்ப வேக வேகமாக அந்த நோன்பு திறக்கும் பொழுது ஹைரில் இருக்கிறீங்க, நன்மையில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க நோன்புக்காக வேண்டி ரொம்ப திங்காதீங்க, வணக்கம் என்றால் எல்லாத்தையும் குறைக்கணுமா என்று அல்லாஹ் உடன்படிக்கை எடுத்தால் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி நமக்கு சொல்லி தர்றாங்க. இன்னும் சொல்ல போனால் இப்ப மகரிபில் நோன்பு திறக்கிறோம். நோன்பு திறக்கும் பொழுது தொழுகை ஜமாத் நடக்கும். இப்ப சரியான பசியா இருக்குது. இப்ப ஜமாத்தில் போகணுமா சாப்பிடணுமா? சாப்பிடணும். ஏன்னு சொல்றாங்க? உணவு வைக்கப்பட்டு விடுமையானால், உங்களுக்கு நாட்டம் இருக்குமையானால் இக்காமத்து சொல்லப்பட்டாலும் முதல்ல உணவை சாப்பிடுங்க. அப்ப இந்த மார்க் நமக்கு என்ன சொல்லுகிறது? இயற்கையை உனக்கு வெல்ல முடியாது, அந்த பசியை யாராலும் ஜெயிக்க முடியாது, அதற்கான வாய்ப்பு வந்துருச்சுன்னா என்ன செய்ய வேண்டியது? சாப்பிட வேண்டியது. இப்படி சொல்லும் பொழுது இந்த மாதிரி சஹரு அதிகமாக சாப்பிட்டால் அதுல என்ன நன்மை? அதிகமாக சாப்பிட்டால் நோன்பே கிடையாதுங்கிறாங்க. அப்ப நோன்புனா என்ன செய்யணும்? அந்த தன்மையிலிருந்து நம்ம மாற்றம் அடையணும் என்று ஒரு கருத்தை விதைக்கிறார்கள். சஹல் இப்னு அப்துல்லா அப்படின்னு ஒருத்தர் இருந்தாராம் இதே புக்கில், பக்கம் 255. இவர் 15 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடுவாராம். சஹல் இப்னு அப்துல்லா என்பவர் சாப்பிட்றது எவ்வளவு நாளைக்கு? 15 வக்துக்கு இல்ல, 45 வக்து 15 நாளைக்கு, 45 வேளை உணவுக்கு பதிலாக ஒரு வேளை உணவு சாப்பிடுவார். அதுக்கப்புறம் 15 நாளைக்கு 45 வேளைக்கு உணவே சாப்பிடவே மாட்டாரு. இப்படி இருக்குமா? இவர் பெரிய இறை வணக்கத்தில் திளைத்து போனதுனால இவருக்கு இந்த பவர் வந்துருச்சான். எந்த பவர்? சாப்பிடுதல் என்பது ஒரு மேட்டரே கிடையாது. அவங்களுக்கெல்லாம் திக்ரு தஸ்பீகே சாப்பாடு. அப்படி அவங்களுக்கு எது சாப்பாடு? திக்ரு தஸ்பீக், அதுவே சாப்பாடு மாதிரி ஆயிருமா? அப்ப 15 நாளைக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுவார். அதே நேரத்தில் ரமலான்ல மட்டும் சஹர் செய்யுங்கன்னு இருக்குதுல, அதனால ஒரு பிடி சாப்பிட வரான், எரிஞ்சு போயிட்டு வரான். என்ன சஹர் செய்யுங்கன்னு? இப்போ ரமலானுக்கு சஹர் செய்யுங்கன்னு இருக்கிற மாதிரி தான் குரான்ல குழு வசரப்பு வலா துசரிப்புன்னு இருக்குது. உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் எல்லா காலத்துக்கும் உள்ள கட்டளை தானே அது. ரமலானுக்கு சஹர் கட்டளை இருக்குது, மற்ற நாளில் சாப்பிட்ற கட்டளை இருக்கா இல்லையா? ரமலானுக்கு சஹர் கட்டளை இருக்கிற மாதிரி நீங்கள் சாப்பிடுங்கள் குடியுங்கள் கட்டளை இருக்கா இல்லையா? அத்தாமகும் மின்ஜுவின் வாமனகும் மின் ஹவுப், அந்த மக்காவாசிகளை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது ஈலாஃபி குறைஷின், இந்த குறைஷிகளுக்கு அல்ல அருள் செஞ்சிருக்கிறான். எப்படி அருள் செஞ்சுக்கிறான்? அத்தாமகும் மின்ஜுவின், பசியின் போது அவர்களுக்கு உணவளித்தான். ஆமனகும் மின் ஹவுப், அச்சமற்ற ஒரு இல்லமாக அமைத்து அவங்கள பாதுகாத்தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவ பசிக்கு உணவளித்தது ஒரு பெரிய பாக்கியமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா சாப்பிடவே மாட்டாராம். அது போக சஹருக்கு தான் சாப்பாடு, நோன்பு திறக்க அதுக்கு சாப்பிட சொல்லி சஹர் இல்லையில, அதுக்கு தண்ணி மட்டும் குடிச்சுக்கிடுவாராம். இந்த பெரியாரு சஹல் இப்னு அப்துல்லாங்கிறவர் காலமெல்லாம் 15 நாளைக்கு ஒரு வேளை சாப்பிடுவார். 15 நாள் வரைக்கும் ஒரு சாப்பிட்டாருன்னு சொன்னா 15 நாள் வரைக்கும் எதுவுமே சாப்பிட மாட்டாராம். நோன்பு காலம் வந்துருச்சுன்னு சொன்னா ஒரே ஒரு கவலை உணவை வாயில போட்டுக்கிறாராம். அது சஹர் சுண்ணத்துங்கிறதுனாலயும். நோன்பு திறக்கிறதுக்கு தண்ணி மட்டும்தான், நோன்பு திறக்கிறது மட்டும்தான் தண்ணீர் மட்டும். 30 நாளைக்கு தண்ணி மட்டும் தான் நோன்பு திறக்க, வேற எதுவுமே சாப்பிட மாட்டாராம். இப்படி எல்லாம் இருந்திருக்கிறார்கள். நாம அதுக்கு கதை அதில் பில்டப் கொடுப்பாரு, நாமெல்லாம் பாருங்கள் எப்படி வகை வகையாக சாப்பிடுகிறோம் இப்படின்னு சொல்லி மார்க்கத்தில் எது ரசூலுல்லாஹ் போய் எப்படி ஒரு ஆட்டு 5-6 பேர் சேர்த்து சாப்பிட்டு வந்திருக்கிறாங்க, பேரிச்சங்குழையே காலி பண்ணி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வறுமையில் இருந்தாங்கன்னா இல்லாததுக்கு இருந்தாங்க, வறுமையில் இருந்தாங்கன்னு சொன்னா ஒரு ரொட்டியை சாப்பிட்டாங்க, அதெல்லாம் இருக்குது.
எல்லா சஹாபி இப்படி இருந்தாங்களா? வசதி உள்ள சஹாபாக்கள் நல்லா சாப்பிட தான் செஞ்சார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பொதுவான வாழ்க்கையில கஷ்டப்பட்டார்கள் என்று சொன்னால் அவங்களுடைய வருமானம் அவ்வளவுதான், இருக்கிறதை கொண்டுதான் வாழ முடியும், பிச்சை கேட்க முடியாது. அதனால அவர்கள் குறைவாக சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை சாப்பாடு மறுவேளைக்கு இல்லை, வீட்டுக்கு டெய்லி கேட்கத்தானே செய்யறாங்க. வருவாங்க வீட்டுக்கு, ஹல் இந்தக்கும் செய்வுன், சாப்பாடு ஏதாவது இருக்குதா கேட்பாங்க. மனைவிமார்கள் இருக்குன்னு சொன்னா ஒன்னாந்து வைங்கம்பாங்க, இல்லைன்னு சொன்னா அப்ப நோம்பா இருந்துக்கிறேன். காலையில சுபு தொழுதுட்டு வந்தார்களே ஆனால் ஏதாவது இருக்குதான்னு கேட்பாங்க. இருக்குன்னு சொன்னா சாப்பிடுவாங்களாம், இல்லைன்னா நோம்பா வேஸ்ட் தானே, நோம்பா இருந்துக்கிறோன்றாங்க. அப்ப கேட்கத்தானே வர்றாங்க, வீட்டில் ஏதாவது இருக்கான்னு தானே தேடி இருக்கிறாங்க, இல்லைங்கிறது தான் நோம்பு வச்சிருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வறுமையாக இருந்தாலும் உண்மை. ஆனால் அதெல்லாம் எதனால என்று கேட்டா அவங்கள்ட்ட இல்லை, அவங்கள்ட்ட அந்த உணவு வசதி போக்குவரத்து இல்லாத காரணத்தினால் ஒரு தண்ணியை மட்டும் குடித்துக்கொண்டு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு கொண்டு அது மாதிரி எல்லாம் மாவை உருட்டி பிசைஞ்சு அதை சாப்பிட்டு கொண்டு இதெல்லாம் இருந்தார்கள் என்பது அது உண்டு. அப்படி ஒரு நிலையை அல்லாஹ் நம்ம வறுமையில் ஆக்கிவிட்டால் வறுமைக்காண்டி நீங்கள் அப்படி இருந்தால் குற்றமில்லை என்ற உள்ளது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து அது குற்றம் இல்லை. ஆன்மீகத்தின் பெயரால் அது ஒரு அமல் மாதிரி ஆக்குனா குறைக்கணும், அது நல்லது, ரொம்ப திங்கக்கூடாது அப்படின்னு சொல்வார்களே. ஆனால் அதுக்கு எந்த ஹதீஸில் ஆதாரம் இருக்குது? இல்லை. இன்னும் சொல்ல போனால் பக்கம் 261 ஒரு பயானே பண்றாரு, நோன்பு துறக்கும் போது ரொம்ப சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த புஸ்தகத்தில் பக்கம் 261 எடுத்துக்கிட்டீங்கன்னா நோன்பு துறக்கும் பொழுது நம்ம என்னென்னலாம் சாப்பிட்றோம், இப்படியெல்லாம் இது பண்ணுறோம், முஸ்தீப் எடுக்கிறோம், இப்படிலாம் போட்டு என்ன செய்யறாரு அந்த பண்ணி நீங்கள் இந்த பெரியார்களெல்லாம் ஆதாரம் காட்டி நோன்பு திறக்கும் போது நீங்கள் அதிகம் சாப்பிட்றாதீங்க, சாப்பாட்டை குறைங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி பக்கம் 262 இதே புக்கில் பிசுருல் ஹாபின்னு ஒருத்தர் இருந்தாராம். எப்படிப்பட்ட கிறுக்கு பேரெல்லாம் இருந்திருக்கான்னு வாங்கிங்களேன். என்ன செஞ்சிருக்கான்றா, குளிர்காலம் வரும்ல, குளிர்காலம் வந்தோடனே அந்த குளிருக்குள்ள சட்டையெல்லாம் வேணும்னு கழட்டி போட்டுருவாராம். குளிரில் நடுங்கணும், குளிரில் தாங்கணும், குளிரை ஜெயிக்கணும்னு சொல்லி அந்த சட்டைகளை குளிர் சட்டை போடுறது குளிரை தடுக்கிறதுக்கு தான். இவர் என்ன செய்வாராம், குளிர்காலம் வந்த உடனே குளிருக்கு உள்ள ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு அந்த பணியில விடவிடத்து நின்றுக்கிட்டு இதான் அல்லாவுக்கு செய்யற தியாகம்னு செய்வாராம். அல்லாவுக்காக வணக்கம் செய்யற விதம் எப்படின்னு கேட்டா குளிர்காலத்தில் இந்த மாதிரி இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான், மூசா நபி மனைவியை கூட்டிட்டு போறாங்க, கல்யாணம் பண்ணி அவன் மனைவி அழைச்சிட்டு போகும் பொழுது அவன் சரியான குளிர்ல குடும்பத்தெல்லாம் நடுங்கிறாங்க. ஒரு மலையில ஒரு நெருப்பு மாதிரி தெரிகிறது. மூசா நபி என்ன செய்யறாங்க, மனைவிட்ட இன்னி ஆனஸ்துனாரன், அங்கே ஒரு நெருப்பு தெரிகிறது, நீங்க இங்கே இருங்க, அதுல இருந்து ஒரு தீப்பந்தத்தை எடுத்துட்டு வர்றேன், நம்ம குளிர் காய்வோம். இந்த குளிரை தப்பித்துக் கொள்வதற்காக வேண்டி எவ்வளவு ஒரு முஸ்தீப் எடுக்கிறாங்க, பொண்டாட்டி பிள்ளை விட்டு போய் அங்கேருந்து நெருப்பு பந்தம் வருதான்னு பார்த்து அதில் ஒரு தீப்பந்தத்தை எடுத்து வர்றேன். நம்ம அந்த கால தீப்பந்தம் கிடையாதுல, நெருப்பு வேணும்னா எங்கேயாச்சும் நெருப்பை எடுத்துட்டு கொளுத்தினா தான் நெருப்பு கிடைக்கும். அப்ப தீப்பந்தத்தை நான் எடுத்து வருகிறேன் என்று சொல்லி மூசா நபி போனார்கள் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது எதை காட்டுது, குளிர்னா குளிர்ல இருந்து நம்ம காப்பாத்திக்கிறேன்னு. இன்னும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், சராபில தகிக்குமுல் ஹர்ர, உங்களுக்கு வெப்பத்தை தாங்குகிற ஆடைகளை வழங்கி இருக்கிறோம் அல்லாஹ் சொல்றான். வெப்பம் வந்துச்சுன்னா அதை தாங்குகிற ஆடை, குளிர் வந்தால் குளிரை தாங்குகிற ஆடை எல்லாம் உங்களுக்கு நாம் வழங்கி இருக்கிறோம் அப்படின்னு அதை ஒரு பெரிய பாக்கியமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பெரியார்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா மனித இயல்பை மீறுற விஷயம் இது. குளிர் வந்தால் போத்துறதுதான் இயல்பு. குளிர் தாங்க முடியாத குளிர் வறுமையானால் இருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு மேல ஒரு போர்வையை போத்திக்கிட்டான்னா மனுஷன், இருக்கிறதையும் கூட கழட்டி போட்டு எரிஞ்சிட்டு சட்டை கழட்டி உட்காந்துருந்தாண்டே மனுஷனாயவன். அப்ப மனித தன்மைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலைமை பெரியார்களுக்கு வரும்டா என்ன அர்த்தம், மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையை பெரியார்கள் அடைவார்கள் என்று சொன்னால் இப்படி எல்லாம் இருக்கவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இரண்டாவது வந்த வஹியே என்ன, யா அய்யுஹல் முஸம்மில், போர்வை போத்தி கொண்டிருப்பவரேன்னு கூப்பிடுறான்ல. விடவிடத்து போய் ரசூலுல்லாஹ் போர்வை போத்திட்டு இருக்கும் பொழுது அல்லாஹ் எப்படி கூப்பிடுறான், யா அய்யுஹல் முஸம்மில், போர்வை போத்தி கொண்டிருப்பவரே. அப்ப போர்வை போத்துறதே அது ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு செயலாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் ஆன பிறகு அவர்களும் நடுங்கி போய் என்ன செய்யறாங்க, போர்வை சம்மிலூனி, என்னை போர்த்துங்கள் என்று சொல்லின ஹதீஜா நாயகி அவர்கள் போர்த்தி விட்டார்கள் என்றெல்லாம் புகாரில ஹதீஸ் இருக்கிறது, இன்னும் பல நூல்கள்ல இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரா இருந்தாலும் குளிர் வந்தா போத்த தானே வேணும், குளிர் நடந்தால் போத்த வேண்டும், அதான் இயல்பான ஒரு விஷயம். பெரியார்கள் அப்படிலாம் செய்ய மாட்டார்கள் சொல்லி அவங்கள ஒரு தெய்வீக ஒரு தன்மை முக்கியவர்களாக காட்டுற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள்.
அதே மாதிரி வந்து பக்கம் 263 கலீல் அகமதுன்னு ஒரு பெரியார் இருந்தாராம். இது ரொம்ப டேஞ்சர். அவருக்கு பசிக்கவே செய்யாதான். அவனாவது 5 நாளைக்கு ஒழுங்கா சாப்பிட்றான் ஒருத்தன். இது என்னன்னு கேட்டா கலீல் அகமதுங்கிற பெரியாருக்கு வந்து பசிக்கவே செய்யாது. அப்படியான ஒரு தன்மை பெற்ற அந்த பெரியார்கள் இருந்தார்கள். இப்படி நபியே இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். பசிக்காத உடலை கொண்டவர்களாக யாரையும் நாம் படைத்ததே இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். இறை தூதர்கள்ட்ட அதைத்தான் மக்கள் எதிர்பார்த்தாங்க. எதிர்பார்த்தாலும் நீ சொன்ன மாதிரி படைக்க மாட்டேன், மனுஷத்தன்மையை மாற்றி படைக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். இவருக்கு பசிக்கவே செய்யாது. இந்த மாதிரியான ஒரு தன்மை. சஹர் இஃப்தாருக்கு மட்டும் என்ன செய்வாரா, நோன்பு வருதுல 1.5 ரொட்டி தான் சாப்பிடுவாராம். ஒரு ரொட்டி ஒரு பாதி ரொட்டி, அதுதான் சஹருக்கும் இஃப்தாருக்கும் சேர்த்து 3/4 ரொட்டின்னு நினைக்கிறப்ப 1.5 ரொட்டியைத்தான் சஹருக்கும் இஃப்தாருக்கும் பயன்படுத்திக் கொள்வார்கள். அது முரண். பசிக்கவே செய்யாது, அப்புறம் என்ன 1.5 ரொட்டி எதுக்கு அப்படி எழுதி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால் அது அவர்கள் ஒரு இமேஜ் அப்படி உண்டாக்குறது. நம்ம இது மாதிரி அவரெல்லாம் இருந்தார்கள், இப்படி எல்லாம் நீங்கள் இருக்கிறீர்களா இப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம செய்கிற அமல்லாம் ஒன்றும் சரியில்லைங்கிற மாதிரியும், தப்பான அமல் மாதிரியும், இந்த அமல்லாம் அல்லாட்ட ஏற்றுக்கொள்ளப்படாத மாதிரி நமக்கு ஒரு ஒரு பயங்காட்டி விடுற காட்சி நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பக்கம் 263 ஷாஹ் அப்துல் ரஹீம் அப்படின்னு ஒரு பெரியார் இருந்தாராம். இவர் என்ன செய்வாரான்னு கேட்டால் சஹர் இஃப்தாருக்கு மட்டும் பால் இல்லாத சுலைமானி தேநீர் இருக்குல்ல அதான் குடிப்பாராம். சஹருக்கு எந்திரிப்பாராம், ஒரு டிகாசன் ஒரு சாயா குடிச்சிட்டு படுத்துட்டு அதான் சஹர் உணவு. காலைல நோன்பு திறக்கிறதுக்கு அது டிகாசன் தான். சுண்ணத்தே முதல்ல என்ன இருக்கு, பேரிச்சம்பழம் இல்லாட்டி தண்ணின்னு இருக்கு. அது கூட தெரியல இருந்தாலும் பேரிச்சம்பழத்தை கொண்டு நோன்பு தரங்க, அது கிடைக்காவிட்டால் தண்ணீரை கொண்டு தரங்க ஹதீஸ் தெளிவாக இருக்கிறது. இவருக்கு வந்து வித்தியாசமான படைப்பா இருந்ததுனால இவர் நினைஞ்சிருக்காருன்னு கேட்டா சஹருக்கு மற்ற நேரத்தில் சாப்பிட மாட்டார் போல இருக்கு. சஹருக்கு வந்து ஒரு வெறும் டீம்பாங்கல்ல கடும் கசாயம், அந்த கசாயம் டீயையும் நோம்பு திறக்கவும் இப்படி சாப்பிட்றாருன்னா மற்ற நாள்ல அதுவும் இல்லைன்னு வழங்குது. இப்போ நோம்புக்காக தான் இதெல்லாம் செஞ்சிருக்காரு. அப்போ மீதி 11 மாசமும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லப்படலை. இது நோம்புக்கு இதுதான் சொன்னா, பேணுதலாக இருக்கிற நோம்புல இவ்வளவுதான் சாப்பிடுவார் என்று சொன்னால் இதை விட கம்மியாகவோ அல்லது சாப்பிடாமலையோ அவர் இருந்திருக்கிறார். பெரியார்களை பார்த்தீர்களா? இப்படிங்கிறது வந்து இதெல்லாம் அமல்னால் இப்படி கிடைக்குமா? இதெல்லாம் செஞ்சாதான் நம்ம அமல் செய்யறது கரெக்ட் ஆகுமா? இல்லை, அப்படி எழுதி வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி பக்கம் 77 ஒரு பெரியவர் இருந்தாராம். அவர் வந்து ஒரு உழு செஞ்சார்னு சொன்னா 12 வருஷத்துக்கு தொழுவாராம். ஒரு தடவை உழு செஞ்சார் என்று சொன்னால் ஒரு உழுவுல செய்வாரு 12 வருஷத்துக்கு தொழுவாராம். அப்ப 12 வருஷமாக இப்ப மலைஜலம் கழிக்கல, காத்து போகல, சிறுநீர் போகல, உழு முறியலன்றதுன்னு அர்த்தம். ஒரு உழுவுல 12 வருஷம் தொழுவாரு. 12 வருஷமா படுத்ததே இல்லை. 12 வருஷமா உடம்ப சாய்க்கணுங்கிறது எவ்வளவு ஒரு இயல்பானது. மனுஷன் வந்து தலை சாய்க்க ஒரு இல்லாட்டி சரியா வருமா? அல்லாஹ் வந்து பகலை உழைக்கிறதுக்காகவும் இரவை நீங்கள் ஒரு அமைதி காண்பதற்காகவும் படைத்திருக்கிறேன்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்ப அந்த இரவு பகலை எல்லாம் எதுக்காக படைத்திருக்க, அதை கூட மீறுகிற வகையில, அதை கூட எதிர்க்கிற வகையில 12 வருஷம் தூங்கவே இல்லை. அவர் தூங்குறது கூட பரவாயில்ல, படுக்கவே இல்லை. தூங்கவே இல்லைங்கிறது ஒரு வகை. அந்த உடம்பு சாய்க்கணும்ல, தூங்காட்டா கூட நின்றுகிட்டே இருக்கும்போது உடம்பு வெயிட் அதிகமாக நம்ம தாங்கி எல்லா உறுப்புகளும் களைத்து போயிடும். அப்படி நெடுஞ்சான் கடை கொஞ்சம் படுத்தா தான் என்ன செய்யும், அந்த கஷ்டங்கள் கொஞ்சம் குறைஞ்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அது கூட தேவையில்லை. இவர் அப்படிப்பட்ட அதிசய படைப்புன்னா அப்படி மனுஷன் இருக்க முடியுமா? இப்படி எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி வந்து பல நாட்கள் தொடர்ச்சியாக சாப்பிடாம இருப்பாராம். எத்தனை நாள்னு போடல, பல நாட்கள் தொடர்ச்சியாக சாப்பிடாமல் இந்த பெரியார் இருப்பாரு. இதெல்லாம் இந்த பெரியார்கள் என்பவர்கள் அமல்கள் மூலமாக, இது அமல் சிறப்பு தானே சொல்றாங்க. புஸ்தகத்துக்கு பேர என்ன, அமல்களின் சிறப்பு. இதெல்லாம் அமல்னால கிடைச்சிட்டான். இந்த அமல்கள் செஞ்சதுனால இந்த ஒரு பவர் அவர்களுக்கு கிடைத்து விட்டது. சாப்பிடாம இருப்பார்கள், குடிக்காம இருப்பார்கள், தூங்காம இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி. சாயிதும் பக்கம் 80 சாயித் இப்னு முஸையப் இவரெல்லாம் நல்ல பெரியார். இவர் அவரை கட்டி எழுதியிருக்காங்க. இவரெல்லாம் பெரிய உண்மையில வாழ்ந்த ஒரு அறிஞர், மார்க்க அறிஞர், விற்பனராக இருந்தவர், ஹதீஸ் கலையில் ரொம்ப மதிக்கத்தக்க ஒரு பெரியார் தான். கதை இது போய் அவர் பெரியாரா இருந்த நிஜம். அவர் பேர்ல கூட கதையை விட்டுருக்காங்க. எப்படி இருக்காங்க, அவர் வந்து இஷாவுக்கு ஒழு செஞ்சுட்டு ஃபஜர் தொழுவாராம். அந்த உழுவு கொண்டு எவ்வளவு நாளைக்குன்னு 50 வருஷம் இப்படி செஞ்சாராம். ஒரு நாளைக்கு இஷாவுக்கு ஒழு செஞ்சுட்டு கொஞ்சம் முழிச்சுக்கிட்டே இருந்து
ஃபஜ்ரையும் தொழுதுவிட்டு தூங்கினால் சரின்னு வச்சுக்கலாம். சில நாட்கள் ரமலான்ல கடைசி பத்தில் நம்மள 1-2 பேர் கூட அப்படி செஞ்சிட முடியும். இஷாவுக்கு ஒழு செஞ்சுட்டு மலைஜலம் கழிக்காம காற்று பிரியாம ஒரு கண்ட்ரோலா இருந்து சுபகையும் தொழுதுட்டு என்ன செய்ய முடியும், ஓரிரு நாள் படுக்க முடியும். அது கூட சாத்தியப்படாது. இடையில ஒண்ணுங்கன்னு ஒழு செய்யற மாதிரி தான் வரும். அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யறாருந்தா ஒருத்தர் 2 பேருக்கு ஓரிரு நாளைக்கு இதை செய்ய முடியும். இவர் சையது முஸையப் என்ன செய்வார்னு கேட்டா, இஷா தொழுகைக்கு ஒழு செஞ்சுட்டு வருவார்ல, அவ்வளவுதான் தொழுதுகிட்டே இருப்பாரு. ஃபஜ்ர் வரைக்கும் தொழுதுகிட்டே இருந்தா அந்த ஒழுவு கொண்டு ஃபஜரையும் தொழுதுட்டு போயிடுவாரு. இப்படி 50 வருஷம், 50 நாள் இல்ல, 50 மாசம் இல்ல, 50 வருஷம் இப்படி செஞ்சிருக்காரு. அப்ப பல்லாயிரம் நாட்கள். அப்ப பல்லாயிரம் நாட்களாக இவர் இஷாவுக்கு செஞ்ச ஒழுவை கொண்டு ஃபஜர் தொழுதாருன்னா தூங்கலன்னு அர்த்தம். தூங்கினத ஒழு போயிருமே. இஷாவுக்கு ஒழு செஞ்சுட்டு அந்த ஒழுவுலையே ஃபஜரையும் தொழுதால் இவர் தூங்கவில்லைன்னு அர்த்தம் வருதா இல்லையா? தூங்குனா ஒழு இருக்குமா? அப்ப ஒழு தூங்கலன்னு ஆயிடுச்சு. மலைஜலம் கூட கழிக்கலன்னு ஆயிடுச்சு. அப்ப இரவுல ஒரு நாள் கூட யூரின் வரவே வராதா? இன்னைக்கு ஒரு 2 நாளைக்கு கூட வந்துடாதா? அப்ப ஒழு செய்யற மாதிரி ஏற்படாதா? சரி, இப்படி 50 வருஷமா ஒருத்தர் செஞ்சார்னு எழுதுறா இருந்தா எப்படி ஒருத்தனுக்கு எழுத முடியும்? கூடவே இருந்தா 50 வருஷம் இருந்தாலும் 50 ஒரு ஆள் இப்படிதான் நடந்தான்னு ஒருத்தர் பத்தி எழுதுறதா இருந்தா 24 மணி நேரம் அந்த எந்த வேலையும் பார்க்காம இவர் என்ன செய்யறான்னு இப்படி உட்கார்ந்துட்டு அதை விட இவன் சாதனை பண்ணிருக்காப்ப. அந்த ஆள் சாதனையை விட 50 வருஷம் இப்படி ஒருத்தர் செஞ்சாருன்னு சொல்லி ஒருத்தர் சொல்ல முடியுமா? கொஞ்ச நேரம் ஒருத்தரை பார்த்திருப்பீங்க, அவ்வளவுதான் இருக்க தெரியுது. 50 வருஷம், ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர் உங்களை பார்த்துட்டு இருக்க முடியுமா? அதே வேலையா? வேலையே என்ன? இவர் 50 வருஷமா இரவுல தூங்குறாரா ஒழு செய்யறாரான்னு பாக்குறது தான். அப்ப இஷாவுக்கு பிறகு அவரோட உட்கார்ந்து டெய்லி ஃபஜ்ர் வரைக்கும் டெய்லி என்ன செய்யணும்? அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இது எப்படிங்கிற, இது எப்படி ஒருத்தர் சொல்ல இயலும்? முதல்ல அப்படி அவர் நடந்துச்சாங்கிற ஒரு விஷயம். இது மாதிரியான விஷயங்களை அறிவிக்க இயலுமா? முதல்ல இது யாருப்பா கண்டுபிடிக்கிறது? அப்ப இஷாவுக்கு சொன்னோன்னு நம்பிடுறாங்க. அப்படியே இஷாவுக்கு செஞ்ச ஒழுவை கொண்டு ஃபஜ்ர் தொழுதார்கள் அவர் சொன்னார். அவன்கிட்ட நான் அப்படி தொழுதேன்னு சொல்லி அவர் சொல்லல, அவர் தொழுதார் என்று எவனோ சொல்றான். அவனுக்கு எப்படி தெரியும்? அது எந்த ஒரு அடிப்படை இது பொய்யின்னு ஆயிடுது. அதே மாதிரி அபுல் மோத்தமர் ஒருத்தர் இருந்தாராம். அவர் 40 வருஷம் இதே மாதிரி. இவர் 50 வருஷம். யாரு? சையது இப்னு முஸையப் இஷாவுக்கு ஒழு செஞ்சு சுபுஹ் வரைக்கும் அந்த ஒழுவுலையே தொழுதுகிட்டே இருப்பார். இது 50 வருஷம் செஞ்சிருக்காரு. அபுல் மோத்தமர் என்கிற ஒரு பெரியவர் அதே பக்கத்தில் 80ஆம் பக்கத்தில் தான் 40 வருஷம் இந்த மாதிரி இருந்திருக்காரு. அப்ப 40 வருஷமா எவ்வளவு கண்காணிச்சிருந்திருக்கான் இவர் என்னென்ன செய்யறாருன்னு பார்த்துட்டு இஷாவுக்கு செஞ்ச ஒழுவை கொண்டு 40 வருஷமா இவர் என்ன செஞ்சிருக்காரு, இது பண்ணிருக்காருன்னு சொல்லி. அபு ஹனீஃபா இமாம் 50 அதே மாதிரி. அபு ஹனீஃபா ஹனஃபி இமாம்ங்கிறமே அந்த அபு ஹனீஃபா இமாம் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, இஷாவுக்கு ஒழு செஞ்சுட்டு தொழு ஆரம்பிச்சாங்கன்னா சுபு வரைக்கும் என்ன செய்வாரு, முடிச்சுட்டே இருந்து அந்த ஒழுவுல சுப தொழுது தான் போவாரு. அப்படின்னா இவர் எப்படி இமாமா இருந்திருக்க முடியும்? என்ன ஆராய்ச்சி, எங்க போய் படிச்சாரு, எப்படி மார்க்கத்தை சொல்ல முடியும்? விடிய விடிய முடிச்சுட்டா பகல்ல தூக்கம் வந்துருமா இல்லையா? தூங்க முடிஞ்சா தான் இருந்திருக்க முடியும். அப்ப இதெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா அவங்க மேல ஒரு இமேஜ் அப்படி ஏற்படுத்திருக்க வேண்டி, அதாவது தூங்காத விஷயம் அவர்களை பாதிக்காதுன்னு அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம் என்றால், இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்லை. தூங்காட்டி இருக்க முடியாது. எங்களுக்கு 50 வருஷம் தூங்காம இருப்போம், 50 வருஷம் மலைஜலம் கழிக்காம இருப்போம் இரவுல. அந்த மாதிரியான ஒரு தன்மை படைத்தவராக இவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னா இது எப்படி இது அமலுக்கு சிறப்புக்கு சம்பந்தம் என்ன இருக்கு? அமல்களின் சிறப்புன்னு புத்தகம் போடுறீங்க, இதை உட்காந்து அல்லாஹ்வுடைய பள்ளியில் உட்காந்து கட்டாயமா படிக்கிறீங்க, இதன் பக்கம் மக்களை வாங்கன்னு அழைக்கிறீங்க. அழைச்சிக்கிட்டு போய் தொழுகை அழைக்கிறான்னு போனா இந்த கதை தான். தொழுகை அழைக்கிறான்னு போனீங்கன்னா உங்க மூளையில் எப்படி ஏத்திடுவாங்க, எப்படி அந்த பிரியார் அப்படி இந்த பிரியார் இப்படின்னு அப்படியே சிந்திக்கிற திறனை மழுங்க வச்சு இப்படி ஒரு போதை மாதிரி ஆகி அப்படி இருப்பாங்க. எல்லாரும் தப்லீக்ல போன ஆட்களை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சராசரி மனிதன் மாதிரி இருக்க மாட்டாங்க. இடியே உளிச்சுன்னு சொன்னா செய்வாங்க, பாபர் மசூதி இடிச்சிட்டான்னு சொன்னாலும் அப்படியா சரி நல்லா பார்த்துக்குவோம், இப்படி இப்படி ஆக்கிடுறது. ஏன் அப்படித்தான் இவங்க காட்டுற பெரியார்கள்லாம் இருக்கிறாங்க. இந்த ஒட்டகம்லாம் ஆடு மண்ணெல்லாம் அறுக்கக்கூடாதான், அப்படியா அது மாதிரி தான். என்ன எதுக்கு என்ன மாதிரி ரியாக்ஷன் வரணுமா இல்லையா? அது வராது. இந்த தப்லீக்கில் நீங்கள் போனீர்களே ஆனால் அந்த வீரியம் ரசூல் போர்க்களம் வரைக்கும் போயிருக்காங்கல்ல, அது தேவைப்படும் போது அந்த மாதிரியான வீரியம் வேகம் எல்லாமே இருக்கணும். தீமையை கண்டு தடுக்கணுங்கிற விஷயம் எல்லாம் இயற்கையா வரணும். இவர்கள் அப்படியே நம்மளை மழுங்க வைக்கிற மாதிரியான கதைகளை சொல்லி சொல்லி தொழுகையின் சிறப்பு நோம்புன்னு சிறப்புன்னு ஆரம்பித்து கடைசியில் எங்க கொண்டு விடுவாங்கன்னு கேட்டா, நீ தொழுகிற தொழுகை இல்லை, நீ வைக்கிற நோம்பு இல்லை, இதுதான் நோம்பு. எது
இந்த மாதிரி சகருக்கு வெறும் கிளாஸ் டீ தண்ணி குடிக்கிறது இருக்குல்ல, அது பிளேன் டீ குடிக்கிறது, அதான் நோம்புன்னு ஆக்கிடுவாங்க. இப்படி கதையை பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு பெரியார் இருந்தாராம், அதாவது ஒரு வாலிபர். அவர் என்ன செஞ்சாரா, கூலி வேலை செய்யக்கூடிய ஆளாம். அவரை கூலி வேலைக்கு கூட்டிட்டு வர்றாங்க. வீட்டுக்கு கூலி வேலைக்கு கூப்பிட்டு வந்தோடனே வெளியே சாப்பிட்டு போப்பா அப்படின்னாங்களாம். இல்லை நான் நோன்பு வச்சிருக்கிறேன், அப்புறம் சாப்பிட்றேன். அப்புறமேலு நோன்பு திறந்துன்னு வந்தாராம். சாப்பிட்டவொன்னே ரூமுக்கு போனாராம். உள்ள பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு இருந்துச்சான். பொண்ணு இந்த பெரியார் மூலம் சப்பானி பொண்ணாது, இந்த பெரியார் மூலமாக எனக்கு குணமாக்குனோடனே அந்த சப்பானி பொண்ணுக்கு என்ன ஆயிடுச்சான், குணமாயிடுச்சான். அவர் உள்ள இருந்து வெளியே சப்பானி பொண்ணு நடந்து வந்ததை பார்த்தோம்னா, ஆகா நம்ம ரகசியம் வெளிப்பட்டுருச்சுன்னு சொல்லி அப்படி காண போயிட்டார். ரூமுக்குள்ள இருந்தவர், ரூமுக்குள்ள இருந்தவர் போய் திறந்து பார்க்கறாங்களாம், ஆளை காணலையாம். அப்ப ஒரு மனிதன் உள்ள போயிட்டானே வெளியே வரக்கூடிய வழியில தான் வர முடியும். கண்ணக்கூழ் வச்சு கதவை ஓட்ட போட்டு அப்படியே வரணும். பூட்டின கதவு பூட்டினாப்புல இருக்கு, உள்ள போன ஆளை காணாமட்டான்னு அர்த்தம். அப்ப இந்த பெரியார்கள் என்ன செய்வாங்க, ஊழி மாதிரி ஊடுருவி வெளியே வந்துருவாங்க, ஒளி மாதிரி உள்ள போயிருவாங்க. இந்த மாதிரி எல்லாம் கதை பக்கம் 76 பக்கத்தில் இருக்கிறது. அப்ப இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இந்த கதைகள் எல்லாம் அமல்களில் நம்ம கம்மியாக ஆக்கி, நம்ம செய்யற அமல்கள் அர்த்தமற்றதுன்னு ஆக்கி, இந்த லெவலுக்கு நீங்க அடைந்தால்தான் நீங்க அமல் செய்யறது ஆகும் என்கிற மாதிரியான ஒரு மூளை செலவை செய்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். ஆனா அல்லாஹ் திருமறையில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, பகல் இரவை பத்தி சொல்றான். ஒஜால்னா ஆயத்தன் நகாரி முகுசிரான், பகல் என்கிற அத்தாட்சியை பிரகாசமாக உங்களுக்கு ஆக்கியிருக்கிறோம். எதற்காக ஆக்கியிருக்கிறோம்? லி தபுத்தகு ஃபதலம் ரப்பிக்கும், உங்கள் இறைவன் அருளை தேடுவதற்காக அப்படி ஆக்கியிருக்கிறோம் அப்படிங்கிறான். கடல்ல கப்பல்லாம் மிதக்குதா இல்லையா, அப்படி மிதந்து செல்வதை நீங்கள் பார்க்கிறீர்கள். எதற்காக இந்த தன்மையை நான் கொடுத்துக்கிறேன் என்றால், லி தபுத்தகும் மின் ஃபதலிஹி, அவனுடைய அருளை நீங்கள் தேடுவதற்காக நான் இதை வழங்கி இருக்கிறேன் அப்படி நல்லா சொல்றான். ஜும்மா தொழுகை நடக்குது, தொழுதோடு ஓடுங்கிறான். இதா குலியத்தி சலாத்து, தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டால் ஃபன்தஷுரு ஃபில் அர்லி, பூமியிலே பறந்து திரிந்து ஒபுத்தகும் மின் ஃபதலில்லா, அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்க, சம்பாதிக்க போங்கிறான். ஜும்மாவுக்கு வாரத்துக்கு ஒருக்கா வந்தா கூட அசர் வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருக்காத, எப்ப தொழுகை முடிஞ்சோ சம்பாதிக்க ஓடு, இப்படிமா இருக்கும். இவர் எப்ப பார்த்தாலும் பள்ளியாசல கதின்னு கிடக்கிறது, சாப்பிடாம இருந்து சொல்ல வரல. இப்படியான ஒரு மார்க்கத்திலிருந்து சொல்ல போனால், யார் பொருளாதாரத்தை காத்துக் கொள்ளுகிற பொருள் கொல்லப்படுறனா ஷஹீதுங்கிறாங்க. இந்த காசு பணம் அதெல்லாம் வேணாம், எனக்கு வேணாம், அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இந்த மாதிரியான ஒரு தன்மை படைத்தவர்களாக ஆக்கி தான் நம்மளை என்ன செய்யறாங்க, தப்லீக்க கூப்பிடுறாங்க. இன்னும் சொல்ல போனா கடையை விட்டுலாம் ஒருத்தன் போறான், இப்ப கேளுங்களேன், ஏன் போறான்? தொழில் துறையெல்லாம் விட்டுப்புட்டுங்க, வாங்க எல்லாம் பாத்துக்கிறோம்னு போயிடுறான். எதனால அப்படி போறான்? இந்த மாதிரி மூளை செலவு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க, காசு பண்ண தேவையில்லை. பெரியாரெல்லாம் இருக்கல, பேர் தண்ணி குடிச்சிட்டு இருக்கலையா, பல மாசம் சாப்பிடாம இருக்கலையா, நீங்க இப்படி இருக்க மாட்டீங்களா? இப்படின்ற மாதிரி நம்மளும் அப்படி என்னைக்கா ஒரு நாளைக்கு ஆயிடுவோம். இந்த அஜர்த்து இந்த அதில் உள்ள ஷேகுமார்கள் சைத்தானவளா இருக்காங்க. பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் நிஜமாக இப்படி ஆயிடும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஜிப்பாவை போட்டுக்கிட்டு ஒரு தனியான ஒரு கோலத்தில் எல்லாம் தலைப்பா சுத்திட்டு போறதெல்லாம் காரணம் என்ன? என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த பெரியார் மாதிரி நம்மளும் ஆயிடுவோம், அதை நோக்கி இப்போ நம்ம பயணம் போய்கிட்டே இருக்குது. இப்படிங்கிற மாதிரி ஒரு போதை ஏற்றி விட்ட காரணத்தினாலதான் உலகத்தையும் மறந்து விட்டு அப்படி தெரிகிற காட்சியை பார்க்கணும். உளவுத்துறை ரிப்போர்ட் கூட பல தடவை சொல்லியிருக்காங்க இல்லையா, தப்லீக் ஜமாத்து கூட்டம் நடக்கும், என்னடா லட்சக்கணக்கில் கூடுறாங்களே, என்னடா பேசிக்கிறாங்கன்னு சொல்லி உளவுத்துறை அனுப்பி பார்க்க சொல்றாங்க. அவங்க ரிப்போர்ட் அனுப்புறாங்க, இவர்களுக்கு நமக்கு பிரச்சனை இல்லை, இவங்க வானத்துக்கு மேல உள்ளதை பத்தி பேசுவாங்க, இல்லாட்டி பூமி கீழே உள்ளதை பத்தி பேசுவாங்க, இங்கே உள்ள எந்த ஒரு மேட்டரும் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த அளவுக்கு ஒரு சமுதாயத்தை உருவாக்குனது எது? இந்த புஸ்தகம் தான். இந்த அமல்களின் சிறப்புங்கிற இந்த ஒரு புஸ்தகமும் இதில் பெரியார்கள் என்று சொல்லப்படக்கூடிய கதைகளும் தான் இந்த மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறது. ஆக அடிப்படையில் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், எந்த ஒரு அமலை கொண்டும் ஒரு மனிதன் என்ன செய்ய முடியாது, அவனுடைய இயல்பு இருக்குல்ல அந்த தன்மையை ஜெயிக்க முடியாது, ஒரு காலத்திலே முடியவே முடியாது. அப்படி ஜெயித்ததாக சொல்வார்களே, ஆனால் அது பொய். அந்த நிலையை அடையணும் என்பதற்கு நம்ம அமல் செய்யவும் கூடாது. அடுத்ததாக இன்னொரு விஷயத்தையும் சொல்வார்கள். நம்முடைய வணக்க வழிபாடுகள்லாம் இருக்குதுல்ல, ரொம்ப பலவீனமான வணக்க வழிபாடா இருக்கு. தொழுகையில் எவ்வளவு கணக்கு பார்க்குறீங்க? அல்லாவுடைய ஞாபகம் வருதா? இல்லை, மறந்து போன கணக்கெல்லாம் தொழுகையில் தான் வருது. இதையெல்லாம் சொல்லி பார்த்தீங்களா, உங்க தொழுகையா தொழுகிறீங்க, தொழுகைனால் எப்படி எப்படி இரண்டரை கலந்துன்னு தெரியுமா, அந்த மாதிரி எப்படி பெரியார்கள்லாம் தொழுகிறாங்க தெரியுமா என்று சொல்லி அந்த அதை ஜெயிக்கலாம்னு சொல்றாங்க. ஒன்று
உடல் உபாதைகள் இயற்கை தேவைகளையும் ஜெயிச்சிடலாங்கிறாங்க. இன்னொன்னு என்னன்னு கேட்டா